புத்தாண்டை கொண்டாடுவதற்கு கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு குவிந்த மக்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், காவல்துறையினர் கடற்கரைகளில் மக்களை அனுமதிக்காததற்கு காரணம் என்ன? அங்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் வருகை தந்தார்கள். குறிப்பாக காலை தினமே கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் வர தடை என ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். 8 மணியிலிருந்து நள்ளிரவு அதிகாலை 6 மணி வரை பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் காவல்துறை சார்பில் விடுக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை எச்சரிக்கை மீறி இன்று மாலை 6 மணியிலிருந்து சுமார் 7 மணி வரை கடலூர் வெள்ளி கடற்கரை ஏராளமான மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது தடுப்பு கட்டைகள் அமைத்து அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் கடற்கரையில் ஏற்கனவே குவிந்த மக்களை தற்போது காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். இரவு நேரத்தில் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணத்திற்காகவே தற்போது இந்த கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூறி பொதுமக்களை வெளியேற்றி வருகிறார்கள். இதேபோல் கடலூர் மாவட்டம் முழுவதும் 85 இடங்களில் கடலூர் மாவட்ட போலீசார் சோதனை சாவடிகள் அமைத்து ஆங்காங்கே தடுப்பு கட்டைகளும் அமைத்து தீவிர வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரியிலிருந்து அதிக அளவில் மது கடத்தலை தடுக்கும் விதமாகவும் மது பாட்டில்களை கொண்டு இருசக்கர வாகனம் கடத்தி வருகிறோம். அங்கும் ஆள்பேட்டை சோதனை சாவடிகளில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த புத்தாண்டு பண்டிகையை வீட்டிலேயே இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ வேண்டும். யாரும் இரவு நேரத்தில் வெளியே வந்து தற்போது சுற்ற வேண்டாம், மது அருந்திவிட்டு வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.